விடுதலையாகிய முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. யாழ்ப்பாணத்தை நெருங்கும் தாளமுகம் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. வடக்குக்கு திடீர் விஜயம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி அனுரகுமார. நாடு தெய்வத்தின் கோபத்திற்கு உட்பட்டதாலேயே இந்த அனர்த்தம். கோபத்துக்கு அனுர அரசை காரணம் சொல்லிய எதிர்க்கட்சி. தனக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ள பிரதமர் ஹரிணி. கொழும்பில் இன்று அதிகாலையில் அனர்த்தம், கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேதம். அம்பாறையில் பதிவாகியுள்ள அதிகூடிய மழைவீழ்ச்சி, வான்பாயும் நீர்த்தேக்கங்கள். இபிஎஃப் இடிஎஃப்க்கு பதிலாக ஓய்வூதியம் வழங்கப்படுமா? அமைச்சர் விளக்கம். தொடர்ச்சியாக செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ்1 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இன்று மீண்டும் கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் பாதுகாப்பு மற்றும் மருத்துவ விவகாரங்களை காரணம் காட்டி இன்றைய தினம் டக்ளஸ் தேவானந்தாவை பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு அவரது சட்டத்தரணிகள் விரிவான விவாதத்தை மன்றில் சமர்ப்பணம் செய்த நிலையில் அவர் இப்பொழுது விடுதலையாகியுள்ளார். ஆனால் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிராக தற்போது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு நீதிமன்றத்தில் பிணை அனுமதி கிடைப்பது பெரும்பாலும் சாத்தியமற்றது என்று சட்ட வட்டாரங்கள் முன்பு குறிப்பிட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது பிணை சாத்தியமாகியுள்ளது. வங்களா விரிகுடாவில் மட்டக்களப்புக்கு கிழக்காக காணப்படும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிழக்கு மாகாண கரையோரமாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து யாழ்ப்பாணத்தை அண்மிக்கும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது யாழ்ப்பாணத்தினை அண்மிக்கும் போது வலுக்குறைந்து தாழ்வு நிலையாக கரையை கடக்கும் வாய்ப்புள்ளதன் காரணமாக மலையக மக்கள் இது தொடர்பில் அச்சப்பட தேவையில்லை. ஆனால் மத்திய ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் எதிர்வரும் 11ஆம் திகதி வரை கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். வங்களா விரிகுடாவில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது மட்டக்களப்புக்கு கிழக்காக 116 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கை தெய்வத்தின் கோபத்திற்கு உட்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். நாடு என்று எதிர்நோக்கியுள்ள பெரும் அனர்த்த நிலைமைகளுக்கு தெய்வத்தின் கோபமே பிரதான காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சில விடயங்களை மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியும் என்றும் சிலவற்றை அவ்வாறு கட்டுப்படுத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளதோடு தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் குரோதத்தை விதைத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கில் இந்த அரசாங்கம் பாரிய அளவில் பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டதாக வஜிர அபேவர்த்தன குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த பொய்களினால் தெய்வம் கோபம் கொண்டு நாடு அனர்த்தங்களை எதிர்நோக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த 2004ஆம் ஆண்டிலும் இவ்வாறான ஓர் நிலைமை ஏற்பட்டு சுனாமி பேரழிவு நிகழ்ந்ததாக சுட்டிக்காட்டினார். ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அப்போது இவ்வாறு பொய்யுரைக்கப்பட்டது என்றும் இதனால் கடவுளின் கோபத்துக்கு உட்பட்ட நாடு சுனாமி அனர்த்தத்தை எதிர்கொண்டதாகவும் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். தனக்கு எதிராக எதிரணிகளால் முன்வைக்கப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த பிரேரணை படு தோல்வியடைவது உறுதி என்றும் இந்த பிரேரணை மூலம் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு மேலும் வாய்ப்பு வரும் என்றும் பிரதமர் ஹரிணி தெரிவித்துள்ளார். கண்டிக்கு நேற்று வியாழக்கிழமை விஜயம் மேற்கொண்ட பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடங்களின் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து இலங்கை அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியுள்ள கல்வி விவகாரம் தொடர்பில் பிரதமர் தேரர்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். எதிர்காலத்தில் பாடப்புத்தகங்களை அச்சிடும் பொறுப்பு கல்வி வெளியீட்டு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படும். சர்ச்சைக்குரிய பாடத்திட்டம் எந்த ஒரு மாணவருக்கும் வழங்கப்படவில்லை என்றும் அச்சிடப்பட்ட மொடியூலின் அனைத்து பிரதிகளும் தற்போது முத்திரையிடப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகின்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மத்தேகொட கிரிகம்புவன பகுதியில் உள்ள கைப்பை தயாரிக்கும் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 1 மணியளவில் குறித்த தீ விபத்து ஏற்பட்டதாக மத்தேகொட போலீசார் தெரிவித்துள்ளதோடு இதன்போது தீயை அணைக்க கோட்டை மற்றும் கொரோனையை சேர்ந்த 4 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் 17 அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இந்த அனர்த்தத்தின் போது தீயை அணைக்க சென்ற உரிமையாளர் தீக்காயங்களோடு கோமாகம அடிப்படை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த தீ விபத்தில் தொழிற்சாலையில் இருந்த 26 இயந்திரங்கள் மற்றும் உற்பத்தி மூலப்பொருட்கள், கோடிக்கணக்கான சொத்துக்கள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரத்மல அணையில் இருந்து மட்டக்களப்பிற்கான உள்நாட்டு விமான சேவையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இணக்கம் வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சுக்களின் ஆலோசனை கூட்டத்தில் ஜனாதிபதி இந்த இணக்கத்தை வெளியிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அத்தோடு பாளையடிவட்டை கிராமத்தில் உள்ள ராணுவ முகாமை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைய 12 பேர்ச் காணியை விடுவிக்கவும் இதன்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
தெரிவித்துள்ளார். ஆனாலும் இது போதுமானதல்ல என சுட்டிக்காட்டியதை அடுத்து முழு காணியையும் விடுவிப்பதற்கான ஆய்வினை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாகவும் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அத்துடன் மட்டக்களப்பு விமான நிலைய வீதியை மண்முனை வடக்கு பிரதேச செயலகம் மற்றும் மாநகர சபைக்கு விடுவிப்பதற்கான அனுமதியை வழங்கும் அறிவித்தலை மட்டக்களப்பு வான்படையினருக்கு வழங்குமாறும் ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதி ஆகியவற்றுக்கு பதிலாக ஓய்வூதியம் வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராகி வருவதாக வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என தொழில் அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அரசாங்கம் அவ்வாறான எந்தவொரு முடிவையும் எடுக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளதோடு இந்த நிதி பொதுமக்களுடையது என்றும் அவர்கள் ஓய்வு பெற்ற பின்பு எந்தவித தடையுமின்றி பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். அவசர தேவைகளுக்காக இந்த நிதியில் சுமார் 30% பெற்றுக்கொள்ளும் வசதி தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும். தற்போதைய அரசாங்கம் எந்தவொரு நபரினதும் சலுகைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்காது என்றும் மேலதிக சலுகைகளை வழங்குவதற்கு இன்னும் அர்ப்பணிப்போடு செயற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மக்களின் வியர்வை மற்றும் உழைப்பினால் சேமிக்கப்பட்ட பணம் அவர்களின் தேவைகளுக்காகவே பயன்படுத்தப்படும். ஒரு ஓய்வூதிய திட்டத்தை பெற முடிந்தால் நல்லது என்ற கருத்துக்கள் சமூகத்தில் நிலவுகின்றது. ஆனால் EPF பணத்தை ஓய்வூதியமாக மாற்றி மொத்த தொகைக்கு பதிலாக மாதாந்த ஓய்வூதியம் வழங்கும் தீர்மானம் எதனையும் அரசாங்கம் எடுக்கவில்லை என அமைச்சர் இதன்போது தெளிவுபடுத்தியுள்ளார். கனடாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளம் தாயொருவர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. புங்குடுதீவு கண்ணகைபுரம் பகுதியை சேர்ந்தவரும் கனடாவில் வாழ்ந்து வந்தவருமான 3 பிள்ளைகளின் தாயான 35 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். எட்டோபிகோக் டிக்சன் பகுதியில் குறித்த பெண் வீதியை கடக்கும் போது கனரக வாகனத்தை செலுத்தி வந்த 26 வயதுடைய சாரதி வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாது குறித்த இளம்பெண் மீது மோதியுள்ளார். விபத்தில் சம்பவ இடத்திலேயே குறித்த பெண் உயிரிழந்ததாக அந்த நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளதோடு சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அந்த நாட்டு போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் சிலாவத்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முள்ளிக்குளத்தின் கடற்படையின் ஆக்கிரமிப்பில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிப்பதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் 15ஆம் திகதி மன்னாருக்கு வருகை தரும்போது குறித்த முள்ளிக்குளம் காணி விடுவிப்பு தொடர்பிலும் கலந்துரையாட உள்ளதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள முள்ளிக்குளம் கிராமத்தினை விடுவிப்பதுடன் அந்த கிராம மக்களை மீள்குடியமர்த்துவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஜனாதிபதியிடம் வலியுறுத்திய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அண்மையில் ஜனாதிபதி தலைமையில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்ற பாதுகாப்பு அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்திலேயே இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அசாதாரண சூழ்நிலை காரணமாக கடந்த 2007ஆம் ஆண்டு முள்ளிக்குளம் கிராம மக்கள் தமது பூர்வீக வாழ்விடத்திலிருந்து இடம்பெயர்ந்த போதிலும் இதுவரை அந்த மக்கள் மீள குடியமர்த்தப்படவில்லை என ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இத்தகைய சூழலில் முள்ளிக்குளம் கிராம மக்கள் அயற்கிராமங்களான காயாக்குழி மற்றும் மலைக்காடு ஆகிய கிராமங்களில் பலத்த சிரமங்களோடு வாழ்ந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2002ஆம் ஆண்டு மீள்குடியேற்றத்தின் போது முள்ளிக்குளத்தில் அந்த மக்களுக்கு அமைத்து கொடுக்கப்பட்ட வீடுகளில் தற்போது கடற்படையினரது குடும்பங்களே தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கூட்டத்தில் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியுள்ளார்.